இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் அப்படின்னாலே நம்ம பவர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுவோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு ரூல் தெரியும். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது ஆக்சுவலாக ஐடென்டிட்டி. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறத therefore 3m + 5 இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஐடென்டிட்டி மாதிரியே தான் இருக்கிறதுனால அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கலாம் 3m ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் என்னது 3m, செகண்ட் டேர்ம் என்னது 5. அப்போ டேரெக்டாக எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு 3 × 3 m × m ப்ளஸ் 5 × 5 ப்ளஸ் 2 × 3 × m × 5. அப்போ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 3s are 9 m × m m ஸ்கொயர் ப்ளஸ் 5 5s are 25 ப்ளஸ் 3 2s are 6 6 5s are 30. அப்போ 30 m ரிமைனிங் இருக்குது 30m. அப்போ therefore 3m + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. இதுதான் நமக்கு தேவைப்படுற ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட் சம்மும் பார்த்தலாம் கையோட. இங்கே 4p ஸ்கொயரை நம்மளால் ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும். 4ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ 2p ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி 25q ஸ்கொயரையுமே நம்ம 5q த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். அப்போ கொஷின் என்னது 4p ஸ்கொயர் மைனஸ் 25q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5q ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா we know that a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b. இப்போ அதே ரூல் இங்கே எழுதலாமா? அப்போ therefore இதுக்கு அப்படியே அடுத்த ஸ்டெப்லேயே கூட எழுதிக்கலாம். ஈக்குவல் டு a ப்ளஸ் b. இந்த இடத்துல ஏன்றது 2p, bன்றது 5q. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுற ஃபைனல் ஸ்டெப்பு.